ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஐஆர்ஜிசி இன்று இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்குப் பிறகு நெதன்யாகுவின் நிலை குறித்து ஈரான் தரப்பில் தெளிவில்லை என சொல்லப்பட்டாலும், இஸ்ரேல் தரப்பிலிருந்து அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக எந்த தகவலும் வரவில்லை. இந்திய நேரப்படி இன்று மாலை மார்ச் 2026 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடினார். அப்போது பிராந்திய சூழல் மற்றும் மக்களின் பாதுகாப்பு குறித்து விவாதித்ததாக இந்திய பிரதமர் அலுவலகம் பிஎம்ஓ அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. நேற்று மார்ச் 1 மாலை கூட டெல் அவிவில் உள்ள இராணுவ தலைமையகத்தின் கூரையிலிருந்து நெதன்யாகு வீடியோ மூலம் மக்களிடம் உரையாற்றினார். அதில் அவர் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று அறிவித்தார். சுருக்கமாக சொன்னால், அவர் மீதான தாக்குதல் முயற்சிகள் நடந்ததாக சொல்லப்பட்டாலும், அவர் தற்போது பணியில் உள்ளார் மற்றும் உலக தலைவர்களுடன் தொடர்பில் இருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.